திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹொட்டகலை ரீட்டேன் தோட்டம் கேஓ பிரிவில் 10 வீடுகள் கொண்ட 6ஆம் இலக்க தொடர் லயக் குடியிருப்பில் நேற்று முற்பகல் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஒரு வீடு தீயினால் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் ஏனைய 3 வீடுகள் பகுதியளவில் சேதமாகியுள்ளன. இந்த 4 வீடுகளிலும் இருந்த 22 பேர் தற்காலிகமாக உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ ஏற்பட்ட போது வீடுகளில் இருந்தவர்கள் எரிவதைக் கண்டு கூச்சலிட்டதாகவும் அதன் பிறகு அயலவர்கள் ஓடி வந்து ஏனைய வீடுகளுக்கு தீ பரவாமல் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வீட்டில் இருந்த பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெறுமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், உடுதுணிகள் மற்றும் பாட புத்தகங்கள் என பெருமளவிலான பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. மேலும் இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகத்தினூடாக வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தீக்கான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இதேவேளை இது தொடர்பாக திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையத்திற்கு பிரதேசவாசிகளால் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீ பரவலுக்கான காரணங்களை கண்டறிய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போ நாங்கள் வந்து சத்தம் எடுக்கிறப்ப டக்குன்னு கதை வந்து ரூல் விட்டுருக்கோம். புஷ்ஷுன்னு வந்து நாத்தம் வந்து பார்த்து போய் தெரிஞ்சுக்கிறிஞ்சி. மறுபடியும் நான் ஓடியாந்து டக்குன்னு என்ன செஞ்சு மறுபடியும் பிள்ளைங்களாம் கூப்பிட்டு தண்ணியை தாங்கிட்டு பொடி மரம் வந்து டக்குன்னு அட்டலுக்கு மேலே ஏறி தண்ணி வந்து அமைச்சு எல்லாம் அமைச்சு விட்டு நம்ம மாப்பிள்ளை என்ன இதாக இருந்துச்சு. வீடு பிள்ளைங்க சாமாக்கிமா எல்லாம் எரிஞ்சிருச்சு. கட்டல் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. ஆளுங்க அங்கே உள்ளவங்க தான் எல்லாம் சேர்ந்து அமைச்சாங்க. வர நேரம் ரொம்ப பாரதூரமாக தான் இருந்துச்சு. அதனால் புத்தகம், பிள்ளைகள் படிக்கிற புத்தகம், உடுப்பு, அவங்க இருக்கிற அவ்வளவுமே எரிஞ்சு போயிடுச்சு. மற்றது அவங்க கிட்டத்தில் கூட அவங்க அந்த வீட்டுக்காரர் விட்டு மனைவி வந்து வெளியூர்லேருந்து வந்து நிறைய சாமான்லாம் கொண்டு போக நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் கூட எரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.